அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க, நடிகர் விஜயகுமார் நம்ம இதில் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ அவர் சொன்னார், தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் நடித்த படங்கள் பாடல் காட்சிகள்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களையா? கொஞ்சம் எனர்ஜி வரட்டுங்கிறதுக்காக போட்டு காமிச்சிங்களா? அப்படி ஏதாவது அங்கே அமெரிக்காவில் அது அவர் பாடல்கள், அவரோட பாடல்கள்லாம் அது வந்து அவருக்கு பிடிச்சது வந்து கர்நாடிக் மியூசிக். சரிங்க. ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சா, எம்ஜிஆர் வந்து தன்னுடைய மூவி மட்டும் பார்க்க மாட்டார். ஹி வாண்ட்ஸ் டு see சிவாஜி, ரஜினி அண்ட் கமல் நடித்த மூவியெல்லாம் அவர் பார்க்க விரும்புகிறார். விரும்பினார், பார்ப்பார். கடைசி மூவி நான் பார்த்தது, நானும் அவரும் பார்த்தது நாயகன். நாயகன் நேராக வந்து நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் மேலே சாப்பிட்றதுக்கு. நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மூவி பார்ப்போம், லேட் நைட்டு. அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே சரிங்க, தமிழ்நாட்டுக்கு அப்போ பெட்ரூம் மூவி பார்த்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு முதலும் தெரியல, என்றும் தெரியல, என்னன்னு தெரியல. அவர் பார்க்குறாரு, நானும் பார்த்தேன். கமல் மூவி. இவர் உடனே தலைவர், இது வந்து கமல் தான் நடிக்க முடியும், நானோ சிவாஜியோ ரஜினியோ முடியாது அப்படிங்கிறார். இது நல்ல, இது வந்து நம்ம யாரும், இது கமல் முத்திரை, இப்படியே சொல்லிட்டு இருந்தார். மூவி முடிஞ்சது. என்ன மூவி எனக்கு தெரியாது. சரி, நான் பார்த்தேன், தீர்ந்து போச்சு, வெளியே வந்தேன். நெக்ஸ்ட் டே பேப்பர் வருது, நாயகன் வாஸ் செலக்டட் அந்த கவர்மெண்ட் அவார்டு. அப்புறம் கேள்வி கேட்டேன், நேற்று பார்த்தது நாயகன். நான் உடனே கமல் கூப்பிட்டு சொன்னேன், கமல் இது மாதிரி தான் சிஎம். உண்மையிலேங்க ஒரு நடிகனை பார்த்து இவ்வளோ பெரிய அந்த கமல் ஆனந்த ஜோதி படத்தில் தூக்கி கொஞ்சிருக்கார், ஸ்டூடெண்டாக இருப்பார் கமல். ஆமாங்க, கமல் இது இப்படி பண்ணிடலாம், இது வந்து யாருமே முடியாது, நான் கூட பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளோ பெரிய இப்படி பண்ணுறது. அப்புறம் கமல் கேட்டார், இதை வந்து நான் பல மீட்டிங்கில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது இவ்வளோ சூப்பர் ஸ்டார்னா புரட்சி தலைவர் இன்னொரு ஆக்டரை பார்த்து, ஒரு ஜூனியர் ஆக்டர் பார்த்து, நாங்களாம் அது மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட். கண்டிப்பாக. அப்புறம் எவ்வளோ பெருந்தன்மை. ஆமாங்க, அதாவது நீங்கள் நல்லா செய்கிறீங்க என்னை விடன்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணும், பெரிய மனசு வேணும், சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் வந்து எம்ஜிஆருடைய ஒரு பெருந்தன்மை